100 கோடி ரூபாயில் தடுப்பணை கட்ட நிதி இல்லை என கைவிரிக்கும் விடியா அரசு பிரயோஜனம் இல்லாத பேனா சிலைக்கு ஆர்வம் காட்டுகிறது என அதிமுக எம்எல்ஏ அருண்மொழிதேவன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த அதிமுக ஆட்சியில் ஆதிவராகநல்லூர் வெள்ளாற்றில் கடல்நீர் உட்புகுவதை தடுக்கும் வகையில் தடுப்பணை கட்டுவதற்காக 95 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அப்போதைய முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். இந்த திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக செய்யாமல் விடியா அரசு காலம் தாழ்த்தி வருகிறது. இந்நிலையில் உடனடியாக தடுப்பணை கட்ட வலியுறுத்தி கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக எம்எல்ஏவுமான அருண்மொழிதேவன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர் 100 கோடி ரூபாயில் தடுப்பணை கட்ட நிதி இல்லை என கைவிரிக்கும் விடியா அரசு பிரயோஜனம் இல்லாத பேனா சிலைக்கு ஆர்வம் காட்டுகிறது என குற்றம் சாட்டினார். ஆட்சி மாற்றத்திற்கு பின்னால் இந்த வேலை சுத்தமாக நிறுத்தப்பட்டு நாங்கள் பலமுறை சட்டமன்றத்தில் பேசியும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம். இந்த அரசு செவிசாய்க்காத காரணத்தினால் விடியா திமுக அரசை கண்டித்து அருமையான எடப்பாடி அவருடைய உத்தரவின் பேரில் இன்றைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் முருகமாறன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாசு உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி, சிதம்பரம் வட்டங்களில் நடைபெற்ற அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்தை மாற்றம் செய்யாத ஏவல் துறையின் செயல் பொதுமக்களை எரிச்சலடைய வைத்துள்ளது. அதிமுக புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் போக்குவரத்தை மாற்றம் செய்யாமல் காவல்துறை வேண்டுமென்றே இடையூறு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.